விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, வேதாக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து வரவேற்பு கொடுக்கறத வந்து நினச்சி பார்த்து வேதா சந்தோஷப்படுறாங்க. மேடம் உங்கள் சார் வந்து உண்மையிலேயே சூப்பர் மேடம். அவர் பாருங்களேன் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதா வந்து யோசிச்சிருக்கா, விக்ரம் ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து லஞ்சுக்கு வந்து விக்ரம் வந்து சரி ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேதா யோசிக்கிறாங்க, என்ன விக்ரம் நீங்களா இப்படி பாட்டு அப்படின்னோடனே இதில் என்ன இருக்குது, ஒன்றா சாப்பிட்லாம் சொன்னேன், இது ஒரு தப்பா அப்படின்னோடனே சரி கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து பார்த்து வேதாக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்காரு. இதனால் வேதா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேதா வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு, பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னோடனே நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், போகலாம் 2 பேரும் ஒன்றா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நான் தன்வியை கூட்டிகிட்டு போகணும், நானும் வரேன் கூட்டிகிட்டு போகலாம். இல்லைங்க இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஜாலியாக வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க வேதா. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் நிஜமாக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஜாலியாக வந்து வெளியெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கெஜாவும் வந்து ரவியும். அடுத்து வந்து தாலி பிரித்து கோக்கரை வந்து நிகழ்ச்சி வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து வேதாக்கு சாரீலாம் எடுக்கணும்டா, சரி நாங்களாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறோம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, பரவாயில்லம்மா பரவாயில்ல நானே இப்போ எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ஓடி வந்து சொல்கிறாரு. இதை பார்க்குற வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் உனக்கு எதுக்குடா, நீ வேலைக்கு போடா, நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைடா உனக்கு வேலை இருக்கும்ல அப்படின்னா, உடனே ரவி வந்து அவன் வர ஆசைப்பட்றான், நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து சரிடா நீயே போய் எடுத்துக்குடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து டேய் உனக்கு தெரியுமாடா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விக்ரம் வந்து ரொம்ப வந்து அன்பாக இருக்கிறதும் அதே டைமில் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி தரதும் பார்த்து வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாமே வந்து வாங்கி தராரு விக்ரம். அப்போ சொல்கிறாரு, இந்த சேரீ எடுத்துக்கோ, இது ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து வேதா வந்து சந்தோஷம் தாங்கவே முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் விக்ரம் வேதா ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தன்னை மறந்து. அப்புறம் வந்து விக்ரம் சொல்கிறாரு, இந்த சேரீயில் இவ்வளோ அழகாக இருக்கா, தேவதை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கட்டி காட்டணும்னு சொல்கிறாரு. அதை பார்த்து வந்து விக்ரம் வந்து மயங்கியே போகிறாரு. அடுத்து வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கைலாஷை வந்து வராரு. கைலாஷை பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நந்தினி வந்து செமையாக டென்ஷன் ஆகி, எதுக்காக இவர் இங்கே வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ கைலாஷ் வந்து பின்னாடியே ஓடுறாரு. உங்களை பார்க்கவே விரும்பலை, இவர் போக சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ வந்து வேதா வந்து புரிய வைக்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தைக்காக தயவுசெய்து கதவை தரங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு நந்தினி வந்து கதவை திறக்கிறாங்க. நந்தினி வந்து வேதா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சும்மா வந்து நின்னா போதும், அவர்கிட்ட பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்து வேறு வழி இல்லாமல் நந்தினி ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க. நந்தினியை பார்த்துட்ருக்காரு வந்து கைலாஷ். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடி நடக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பார்க்கும்போது வந்து நந்தினிக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நந்தினி கைலாஷும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து கெஜாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வேதாக்கு வந்து கண்கலங்க நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற விக்ரம் வந்து நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதாவை கண்கலங்கே கையை பிடிக்கிறாரு. இதோட முடியுது.